இப்போ உங்களுக்கு சிவனே அம்மா என்று கூப்பிட்ட பெண்ணை பற்றி கதை சொல்கிறேன். கதை வந்து அம்மையே என்று கூப்பிட்டா சிவன் கதை. அவன் யாருன்னா அது ஒரு புனிதவதி அப்படின்னு. காரைக்காலில் ஒரு அம்மா இருந்தாங்க. அம்மானா அவங்க ஒரு வியாபாரி, தனதத்தன் சொல்கிற ஒரு வியாபாரி இருந்தார். அவருக்கு ஒரே பொண்ணு, அவர் பேர் புனிதவதி. அவள் சின்ன வயசுலேயே ரொம்ப சிவபக்தியாக இருப்பாள். எப்போ பார்த்தாலும் சிவபூஜை ரொம்ப பண்ணுவாள். அவளுக்கு பக்கத்தில் நாகப்பட்டினத்தில் உள்ள ஒரு பரமதத்தன் அப்படிங்கிறவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. கல்யாணம் பண்ணி இப்போ ஒரே பொண்ணுங்கிறனால அந்த பரமதத்தன் இந்த காரைக்காலில் வந்து வியாபாரம் பண்ணிட்டு இங்கே இருந்தார். அவங்க அப்பா அம்மா காலத்துக்கு அப்புறமும் அவர் அந்த காரைக்காலில் வந்து வியாபாரம் பண்ணார். அவர் ரொம்ப இழகின மனசு, சிவபக்தி உள்ளவா. ஒரு நாள் கடையில் இருக்கும்போது அந்த பரமதத்தனுக்கு அவருக்கு தெரிஞ்சவர் வந்து அவங்க தோட்டத்தில் பழத்தில் 2 மாம்பழம் கொண்டு வந்து கொடுப்பாரு. அந்த மாம்பழத்தை வாங்கி அவர் வீட்டு அந்த வேலை கடையில் இருக்க பையன்கிட்ட கொடுத்து வீட்டில் கொண்டு கொடுன்னு சொல்லிடுவார். அந்த வீட்டில் கொண்டு கொடுத்துருவார் அந்த பையன். அப்போ சிவன் வந்து இவருடைய பக்தியை உலகத்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மக்கள் காட்டுக்கு வராரு. எப்படின்னா துறை முனிவர் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு, துறை வேஷம் போட்டுக்கிட்டு, இந்த அம்மா ரொம்ப பசியாக இருக்குதுமா, ஏதாவது ஆகாரம் கொடுங்கன்னு கேட்குறாரு. பார்த்தா அவள் அப்போ தான் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்பா ஐயா கொஞ்சம் உட்காருங்க, இதோ ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு எல்லாம் நான் தயார் பண்ணி தரேங்கிறப்ப, இல்லைம்மா நான் ரொம்ப தூரம் நடந்து வரேன், ரொம்ப அசதியாக இருக்கிறேன், முடியல என்னால், ஏதாவது இப்போ தற்காலிகம் ஏதாவது இருந்தால் கொடுமாங்கிறாரு. உடனே இவளுக்கு நம்ம புருஷன் தானே மாம்பழம் கொடுத்து அனுப்புனாரு, அதை ஒன்று வெட்டி உடனே மாம்பழத்தை வெட்டி அவர் கையில் சாப்பிட்டு உட்காந்துருங்க ஐயான்னு சொல்லிட்டு சமையல் முடித்து அதுக்கு சாப்பாடு போட்டு அதை அனுப்பிடுறான். அப்புறம் மத்தியானம் சாப்பாட்டுக்கு அந்த பரமதத்தன் புருஷன் வராரு. வந்தோடனே சாப்பாடு போடும்போது நான் 2 மாம்பழம் கொடுத்தேன்ல, என் நண்பன் கொடுத்தான்ல, அது மாம்பழத்தை எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாரு. உடனே அவர் மாம்பழத்தை கொண்டு சாப்பிட்றதுக்கு வைக்கிறார். அது சாப்பிட்டவர் ரொம்ப நல்லா இருக்குது, அந்த இன்னொரு மாம்பழம் இருக்கும்ல அதையும் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாரு. அப்போ தான் அவருக்கு உடனே பயம். ஐயோ நம்ம சாமியார் கொடுத்தவருமே நம்ம தெரிஞ்சு நம்ம கோயில் போகிறோம், நம்ம புருஷன் என்ன சொல்லுவார் தெரிஞ்சு சொல்லிட்டு உடனே பூஜை அறையில் போய், சிவருமானே நான் என்னப்பா செய்வேன், என்ன சோதிக்கிறிய, என் புருஷனுடைய கோவத்தை நான் தாங்க முடியுமா, அவர் கோவவிட்டார்னா என்ன செய்வேன்னு சொல்லி அது கை ஏந்தி அவர் கும்பிடும்போது கையில் பொத்து மாம்பழம் விடும். அப்போ அது உடனே என்ன பண்ண சந்தோஷப்பட்டு அதை கொண்டு போய் அவன் புருஷன் கட்டி வச்சிருவான். அந்த மாம்பழத்தை சாப்பிட்ட அந்த பரமதத்தன் சொல்றாரு, இது என்ன முதல்ல சாப்பிட்ட மாம்பழத்தோட ரொம்ப அப்படியே தேவாமிரதமாக இருக்குது, இது நான் கொடுத்த மாம்பழம் இல்லையா, இது வேற மாதிரி இருக்க ருசி, ஏது அவளுக்கு பொய் சொல்லவும் முடியல, உண்மை சொல்லவும் முடியல, திணறா. அப்புறம் எப்படி அவர்கிட்ட பொய் சொன்னால் நம்ம தெரிஞ்ச நாளைக்கு நம்மளை கோவப்படும் சொல்லிட்டு, இல்லை நீங்கள் கொடுத்து அனுப்பின மாம்பழத்தை ஒரு சாமியார் வந்தார், அவருக்கு சாப்பிட கொடுத்துட்டேன், இப்போ நீங்கள் கேட்டோன்னா நான் பூஜை ரூமில் போய் சிவனை வேண்டுனேன், சிவன் கொடுத்த பழம். அப்படியா, சிவன் அப்படிலாம் பழம் கொடுக்குறாரா, ஏ நான் நம்பணுமா, அது நான் நம்ப மாட்டேன். அப்படி உங்கள் சிவன் அவன் கொடுத்தாருன்னா ஏன் இப்போ என் கண்ணு முன்னாலேயே சிவனை வேண்டி ஒரு மாம்பழத்தை வரல பார்ப்போம் அப்படிங்கிறாரு. உடனே இப்பவும் இவளுக்கு என்ன செய்யுது, ஐயோ நம்ம புருஷனுடைய கோபத்துக்கு ஆளாகணும்னு சொல்லி பயந்து போய் என்ன பண்ணுறா, திரும்பி சிவனை வேண்டா. சிவனை வேண்டான்னா அப்போ கையில் மாம்பழம் விடுது. அதை பார்த்தோன்னா புருஷனுக்கு அப்படியே நடுக்கம் கொடுத்தது. உன்னை என்ன செய்யறா, டக்குன்னு அவள் காலில் வந்து உணங்குறாரு. அம்மா நீ மனுஷ பிரியலம்மா, தெய்வ பிரியை, நான் உன்னோட குடும்பம் நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அவளை விட்டு போயிடுறாரு. உடனே இவனுக்கு ரொம்ப சோகமாகப்படுது, என்னடா நம்ம புருஷன் நம்ம விட்டு போயிட்டாருன்னு சொன்னால் போனவர் தான் அவர் அப்படியே பாண்டி நாட்டுக்கு போயிடுறாரு. அங்கே போய் வியாபாரம் பண்ணி அங்கே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணுக்கு புனிதவதிங்கிற பேரை விட்டு வளர்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு தடவை அவர் வந்து நாகப்பட்டினத்துக்கு வந்து வராரு. வந்தோடனே அவங்க சொந்தக்காரங்க சொல்கிறாங்க, பரமதத்தன் வந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னோன்னா இவ போய் யார் புனிதவதி போய் பார்க்க போனோன்னா அவர் அப்பவும் அனுசுவார் தான் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் அவர் காலில் விழுந்து அப்படியே வணங்கி, அம்மா நீ தெய்வ பிரியமானு கும்பிட்டோன்னா இவளுக்கு நம்ம புருஷனே நம்ம காலில் விழும்படியாக நம்ம ஆகிட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தத்தோட சொல்லி ரொம்ப வருத்தப்படுவா. அவரை வணங்கிட்டு திருப்பி பாண்டிய நாட்டுக்கு போயிடுவார். இவா தாங்க புருஷன் நினைச்சு சிவனை நினைச்சு சொல்லுவா, சிவனை வேண்டுவா. இந்த புருஷனே என்னை காலில் வந்து கும்பிட்டு என்னை வந்து வேற மாதிரி ஆக்கிட்டாரு, நான் எனக்கு இந்த உருவம் வேண்டாம், எனக்கு வந்து பெண் உருவம் வேண்டாம், பேய் உருவம் கொடு அப்படின்னு சிவனை வேண்டான். வேற வந்து இளமை பருவம் வேண்டாம், முதுமை பருவம் தானே விநாயகரை வேண்டாம். ஏன்னா யாரும் பார்த்தா தன் மேலே ஆசைப்படக்கூடாதுங்கிறதுக்காக இளமை பருவம் வேண்டாம், முதுமை பருவம் வேண்டாம். ஆனால் இவள் என்ன பண்றா, எனக்கு பெண் உருவமே வேண்டாம், பேய் உருவம் கொடுன்னு வேண்டிக்கிறார். அது மாதிரி சிவன் அவளுக்கு பேய் உருவத்தை கொடுக்குறாரு. கேட்டு அப்போ இப்போ சிவன் மறந்துடுறாரு. இல்லை சிவனை தரிசனத்துக்கு கைலாச மலைக்கு போறா, கைலாச மலை இமயமலைக்கு போறப்போ
மலையை பார்த்தோன்னா அவளுக்கு இந்த சிவன் இருக்கிற இடத்துல நம்ம காலால் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தலையாலே கையை ஊனி தலையாலே நடந்து மேலே போறா. அப்ப சிவன் எந்திரிச்சு அம்மையே வாரம் வாரம் அப்படின்னு கூப்பிடாது. பாரு யார் இதுன்னு, இல்லை என் அம்மை வராங்க அப்படின்னு. அப்பதான் உலகத்திலே அம்மையே அப்பனே சொல்லி எல்லா உலகமே சிவனை கும்பிடுது, அவரு அம்மையேன்னு கூப்பிடுது அந்த புனிதவதியார. அவங்க ஊர் காரைக்கால்னு சொல்றதுனால காரைக்கால் அம்மையார்னு அந்த அம்மாவை சொல்லுவாங்க. இப்பவும் அந்த ஆனி மாசம் பௌர்ணமி அன்னைக்கு அந்த மாங்கனி கொடுக்கற திருவிழா நடக்குது. சிவன் ஊர்வலமாக கூட்டு வருவாங்க சாமியா சன்னியாசத்துல. அப்போ எல்லாரும் கூட கூடையா மாம்பழத்தை அள்ளி வீசுவாங்க. அப்போ நம்ம குழந்தை இல்லாதவங்க கஷ்டப்படுறவங்க அந்த முந்தாணி வச்சுட்டு அந்த பழத்தை உள்ள பழத்தை வேண்டி சாப்பிட்டா அவங்களுக்கு நல்ல இது கிடைக்கணும் ஒரு இது உண்டு. ஆனால் அந்த பேயூர் இருக்கவில்லை அவர்கிட்ட சிவன் கேட்பாரு, உனக்கு என்னம்மா திரும்ப அவள் பேயூர்லேயே அவள் சிவனை வேண்டிகிட்டே இருப்பா. அப்போ சொல்ல உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. எனக்கு இனிமேல் பிறவாமை வர வேண்டும், அப்படியே பிறந்தாலும் ஒன்றும் மறக்காம இருக்கணும், அப்படியே நான் உன் காலடியிலே இருக்கணும், வேற எங்கேயும் இருக்கக்கூடாது, நீ எங்க நிற்கிறியோ அந்த காலடியே இருக்கணுங்கிறனால அதை அவர் எங்கெங்க நீ ஆடு நடனத்தை நான் பார்க்கணும் அப்படின்பா. அது மாதிரி அவர் திருவாலங்காட்டில் போய் ஆடுற சிவனுடைய காலடியில் ஒரு பேயூரோட பெண்ணு இருக்கிறத சில கோயிலில் பார்ப்பீங்க. அதுதான் காரைக்கால் அம்மையார்னு எல்லாராலும் பெருமையாக போட்டு கூட புனிதவதியாருடைய கதை.